அருணாய். ஃபீவர் அண்ணா இப்பதான் வேலையால வந்தேன். ஃபீவர் அண்ணா சரியா? நான் கத்தார்ல இருக்கேன். ஓ கட்டார்ல இருந்தா எனக்கு என்ன பிரச்சனை? அப்ப நான் ஸ்ரீலங்கால இருக்கிறேன். எனக்கு என்ன ஐயோ நீ கட்டா இருந்தா இங்க டைமா சொல்றேன் அண்ணா. உங்களுக்கு காதவளம் சத்தியம் நீங்க குடிச்சுட்டாங்க நினைக்கிறேன். வேற சொல்லிட்டு போறேன். எனக்கு வேற வேலை இருக்கு. ஒருவாரு நீ இப்ப என்ன கிருஷ்ணாக்கு சப்போர்ட்டா வந்துக்கிறியா கிருஷ்ணாக்கு எதிராக வந்துக்கிறியா? நான் இப்ப யாருக்கும் எதிரி இல்லைண்ணா. நான் எல்லாருக்கும் சமம் தான். தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் நான் சமம் தான். அப்ப ஓகே, கிருஷ்ணா செஞ்சா சரியா நினைக்கிறியா பிள்ளையா நினைக்கிறியா? கிருஷ்ணா செஞ்சதுக்கு புல அவனுக்கு கிடைக்க வேண்டியது அவனுக்கு கிடைச்சே தீரும். ஓ கட்டாயம் கிடைச்சே தெரியும். அப்ப அது மாற்றமே சரிதானே? அது அல்ல அவங்க சொன்னது பிள்ளைன்னு நான் சொல்லல. நான் இப்ப அவன் கதைக்கிற ஒரு வசனமும் பிள்ளைன்னு சொல்லிடுறேன். நான் சொல்றது நீ இப்படி காய்ச்சா இவனை எல்லாம் ஏற மாட்டானுங்களே, இவனை எல்லாம் நல்ல படிக்கலாச்சு. அதான் அண்ணா கதைகள்னா இவங்க காய்ச்சது என்ன சொல்லுவாங்க? என்ன பெரிய காய்ச்சாங்கல்ல தோட்ட காட்டான்னு, அதுக்கு தான் நான் காய்ச்சிட்டு இருக்கிறேன் தவிர தோட்ட காட்டுறா தொழிலாளரடா உழவர்னு சொன்ன தோட்ட காட்டானடா உழவர்கள் சொல்லுவாங்க. அவரோட குழம்பு என்ன நடந்த என்னதுக்கா நீ இல்ல இவன் தூசணம் பேசினா பிடிக்கல. அதான் அண்ணா இங்க வாங்க. நான் வந்தோடனே நோம்புல காய்ச்சிட்டு இருந்தேன். சரி என்ன கழிப்படிக்கையோ கஞ்சாடி பாட்டியோ நீ அப்படி பண்ணி வர ஆரம்பிச்சா. நான் சொன்ன எதுக்கு நான் வந்துடும் அப்படின்னு ஒரு மாறி இப்ப கட்டால இருக்கிற போய் தூங்கு, டைம் ஆச்சு. அதான் எனக்கு நிறைய வேலையில இருக்குண்ணா. சரியா? நான் இந்த டைம்ல லைவ் போட்டு இருப்பீங்க உள்ள வந்து இப்படி ஒரு டிப்ரெஷனோட போறேன்னா நான் உள்ள வருவேன். ஓகே, நீ டென்ஷன் ஆகாத தம்பி குட்டி, நீ டென்ஷன் ஆகாத. எப்படி கூலா போய் பாடு போ. ஓகே, நீ நாளைக்கு லைவ் வா. நீ நாளைக்கு வா. டென்ஷன் ஆகாத. லவ் யூ ப்ரோ. ரூபனுக்கு பேசக்கூடாது விளங்குதா? நான் அவரை தங்கச்சி வந்திருக்கேன். ஓகே சரியாக்கா, சாரியா மன்னிச்சோளும். அப்படி இல்லன்னா எங்களோட லைவுக்கு ஒரு மனுஷர் வந்து கைக்கும் போது நீங்க தம்பி சாரிடா, நீ கோய்க்காம போய் படுங்க. சரி, இங்க வேற ஒருத்தருமே கோவப்படுத்தவும் உன்னை காயப்படுத்த இல்ல. அப்படி இல்ல நீங்கள் காய்ச்ச தூசணம் தான் எனக்கு வலி தந்தது. எனக்கு தூசணம் எங்கட லைவ் வந்துடா நல்ல போது தூசணம் எனக்கு தூசணம் பண்ணா சக்தி வேறும், தூசணம் பண்ணா பயம் எனக்கு. அவரோட அண்ணன் விளங்குதா? மரியாதையை பேசுங்க. இல்ல அப்போ ஆமா கொஞ்சம் இருங்கம்மா. என்ன பிரச்சனை? இருங்க, பேசுங்க ஆக்கள்கிட்ட பேசுங்க. நீ போயிட்டு வா, போயிட்டு நீ நாளைக்கு வா. ஓகே, லவ் யூ. கீழ இறங்கிட்டு போங்க. ஆஸ்திரேலியா ரமேஷ் வந்திருக்கானே. டேய் கேவலம் கட்ட மூதேவி, ஏன் இங்க வந்த நீ? மன்னிக்கவும், நான் ஆஸ்திரேலியா இல்ல. சாரி. ஓகே, நான் திரும்ப சொல்றேன். இது வந்து லைவ் வந்து பர்சனல் பற்றி காய்க்கிறதுக்கு இல்ல, இது கிருஷ்ணா பற்றி காய்க்கிறதுக்கு. ஓகே, லைவா கொண்டு போங்க. இதுல ரெண்டு பேர் யாராவது தேவையில்லாத வச்சுங்களேன் இருந்தா கீழே நான் இறக்குவேன். ரூவண்ணாக்கு தெரியும். ஓகே ரூவண்ணா மீட் எடுத்துருக்காங்க. சாரி, என்ன ரமேஷ் போயிட்டு வரேன் ரூபண்ணா. இல்லம்மா தங்கச்சி இரு கொஞ்சம் இரு பேசு. எனக்கு செட் ஆகாது இது. நான் போயிட்டு வரேன். இல்ல இவன் கிருஷ்ணா பத்தி ரெண்டு கதை சொல்லி போட்டு போங்க தங்கச்சி. ஐயோ எனக்கு வாயால தூசணம் தான் வரும். இல்ல அப்படி கதைக்குங்க. தூசணம் காய்க்கூடாது. ஓகே போயிட்டு வரேன். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். போயிட்டு வாங்க. சந்தோஷம். ஓகே ரூபன், கிருஷ்ணாவை பத்தி இப்ப நீங்க என்ன கருத்தை சொல்ல வாரி? அது இல்ல, இவன் எப்படி வந்து அண்டி மேல கரெக்ட் பண்றேன்டா. இப்போ ஒரு வயது போன 40+ பிறகுதான் அவைக்கு வந்து அந்த மெருகு விட்டும் அந்த ஒரு அழகா இருக்கிறேன்னு சொன்ன. இப்ப நான் லண்டன் வரைக்கப்போ சின்ன வயது சரியோ. அப்ப நான் தெரியாம ஒரு ஆளை கல்யாண வீட்டுக்கு போனான். நான் வந்து எங்கட ஊர் பழக்கம் மாதிரி நான் ஒரு ஆளை அண்டியன்னு சொல்லிட்டேன். அண்டியன். இப்ப அண்டைக்கு அவள் வந்து கத்தி அந்த கல்யாண வீட்லயே என்ன வந்து பைத்திய மாதிரி கத்தினான், காளி மாதிரி. அண்டின்னு சொல்லிட்டேன். தெரியும் தானே, நாங்கள் அந்த சின்ன வயல யாரும் பெரியாக்கணும்னா அண்டின்றது சொல்லுவோம். அண்டைக்காப்பு என்ன வந்து வெறுத்து போச்சு. கத்தி லூசியத்துல நடந்த கோயில், சிவன் கோயில்ல. அப்போ லூசியம் லண்டன்ல நடந்த கோயில் இப்ப கூட நான் கண்ணுக்கு முன்னுக்கு நிக்குது. அது வந்து அப்படியே பேய் ஆடிட்டுது. நீ என்ன அண்டின்ற அண்டி என்ன அவ்வளவு வயது ஒப்போ ஆக்களுக்கு முன்னுக்கு கத்திச்சு. அண்டையில இருந்து நான் யாரையும் அண்டின்னு சொல்றேன், அக்கா சொல்றேன், பேர் தான் சொல்லுவேன் ஆக்கள் விளங்குது. இப்ப வந்து கிருஷ்ணா பேரை சொல்லி முடிஞ்சது கேம். இப்ப அது மாதிரி கிருஷ்ணா வந்து என்ன தெரியும், அவனுக்கு வந்து உளவியல் ரீதியா தெரியும் எப்படி கரெக்ட் பண்றேன்.
வடிவா இருக்கிறீங்கள், மாதுளம்பாய், நீங்கள் மாம்பழம், நீங்கள் அந்த அன்னாசி power பழம். தான் எனக்கு இல்லாம இருக்கு அந்த power மட்டும் எனக்கு- அப்படி இல்ல அப்படி இல்ல. அவன் மன்னிக்க உங்க இடையில குறுக்கிட்டதுக்கு. ஓகே நீங்க சொல்லுங்க கௌசிக். அவர் கௌசிக் வர மாதிரி தான் நீங்க வாரீங்க, சொல்லுங்க. அவர் வந்து எப்படியான கரெக்டர்ன்னு சொன்னா ஒரு அன்டீசன்ட் ஃபெலோ என்ன பொறுத்தவரையில. காரணம் என்ன தெரியுமா? சில விஷயங்கள் போற இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணி அப்படி இல்ல, அப்போ காம கொடூரன் அவ்வளவுக்கு கதை டபுள் மீனிங் பாத்தீங்களா? அவன் வந்து அவன் எங்கேயும் அவன் வாழ்ந்துருவான் விளங்கிட்டா. ரமேஷ் கதைங்க அப்போ நாங்க அவன் எங்கேயும் வாழக்கூடியாள். இப்ப நீங்க கதைங்க. இப்போ ஒரு சீரோடு இன்றைக்கு ஒரு லைவ் ஒருத்தர் போட்டிருந்தாரு, நான் பார்த்தேன். 9 கோடி வச்சிருக்காராம். ரைட், தெரியும், அது தெரியும், உலகத்துக்கு தெரியும். அதுல இன்னொருத்தரும் இன்னும் 2 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்களா? அவங்க இவன் வந்து சுண்ணாத்துலயா அப்போ மீட்டர் வட்டிக்கு போடுறதெல்லாம் பிடிபட்டது. உண்ட கைக்கூலி, உண்ட பினாமி எல்லாம் பிடிபட்டது. சுண்ணாம் நான் பிறந்த ஊர் ஐயா. அதுக்குன்னா அது சுண்ணாம ஓகே. அதுக்குன்னா எங்க வெளிநாட்டுல இருக்கிற ஆக்கள் தான் இவனை முழு பெரும் கெடுத்தது. வெளிநாட்டுல உள்ள அண்டீஸ் தான் போய் கெடுத்தது. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா கொழும்புல சொல்லுவாங்க, ஏய் வாசல் தின்னாதே பாப்பா வந்தா ஏதோ செய்வாரு. அது மாதிரி தான் இவன் வந்து. ரூபன், நீங்க எஸ்கேண்ட் அண்டி மேரில ஒரு கண்ணா இருக்கிறீங்க. அண்டி மாதிரி இல்ல. அப்போ எனக்கும் பார்த்த கடுப்பாதடா. இவண்ட வயதுக்கும் துஞ்ச பாருங்க. அப்படி ஒருத்தர் அண்டி வந்து துள்ளியான்னா தெரியுமா? அண்டைக்கு எனக்கு மண்டியால போச்சு, வேலைக்கே போகல நான். சரியா? ஓ, அண்டைக்கு பார்த்துட்டு வேலைக்கு போக எனக்கு விருப்பமே இல்லை. கொடுத்து அதுவும் அண்டி மனுஷனை பக்கத்துல வச்சு கொண்டு. ஓ, அது இல்ல ரூபன், அன்னைக்கு என்ன நாள் சொன்னா பாத்தீங்களா? உங்களோட குரல் கேட்டுட்டு நான் செத்தாலும் பரவாயில்ல. மற்றது ஒருத்தி வந்து காய்ச்சா அலுவல் முடிச்சு ஜெர்மன்ல இருந்து ஒருத்தி காய்ச்சா. நான் வந்து மெலிஞ்சுதான் இருக்கிறேன். 21 வருஷம் வெளிநாட்டுக்கு ஆச்சு எனக்கு. அம்மா நீங்க என்ன நேரம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா இவங்க புருஷன் மேல எல்லாம் வந்து இவங்க வந்து உப்பு போட்டு தின்று இல்லையா? உப்பு போட்டு அம்மா சத்தியமா நான் என்ன செய்வேன் தெரியுமோ? இப்படி ஒரு மனுஷன் அப்படியே பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி போட்டு நானும் செத்து போவேன். கடவுள், அம்மா சத்தியம். அடுத்த இன்றைக்கு ஒரு அவங்களோட யாரும் சாகக்கூடாது ஒருவனை. இன்றைக்கு ஒரு அவங்களோட சொந்தக்கார புள்ள போல அவன் கிருஷ்ணாக்கு என்ன மாதிரி நாளைக்கு வெளியில வருவானா? சான்ஸ் இல்லைன்றாங்க. என்ன மாதிரி இப்பயே அண்டி மேல பாய் போட்டு கொண்டு முன்னுக்கு படுத்திருக்கா. நாளைக்கு இல்ல அவரு எங்க அடே அது பாத்து நிறுவன் அந்த அப்படி அவள் உடும்பு பிடிக்கிறான். 2 அண்டி மேல இருக்கணும். அடே எந்த ஒருதன் விடுவான்டா? அடே அம்மா சத்தியமா இந்த மருமக்களே வந்து இந்த பெட்ல வந்து படுக்க மாட்டாங்க. இந்த வீட்டை வந்தா அவங்க வந்து ரெஸ்பெக்ட். தெரியுமா உங்களுக்கு? எங்களோட சொந்தக்காரனே வந்து விட மாட்டேன் இந்த பெட்ரூம். எங்களுக்கு பிரைவசி இருக்கு. அப்போ பிரைவசி இருக்கு. கம்மாம் ப்ரோ. ஓகே, ஒரு மருமன் கூட வந்து இந்த அப்படி பக்கத்துலயோ அப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க டீசன்ட் பீப்புள். இது வேற. இது வந்து தெரியுமோ? வெட்டுக்கிளி வந்து கள்ள மாடு. தங்கச்சி அக்கார இருக்கவே விளாண்டுவா. ஆமா, அப்போ இங்க அவன் உண்மையிலே டிகிரி முடிச்சவன உடனே என்ன தெரியாது, காசு கொடுத்திருப்பானோ. மாமா சொக்கா இருக்கிறீங்களா? யாரோட ஆள் வந்து சொல்லுங்க. டிகிரி முடிச்சவன் களவு இதை கேளுங்க. இவன் மாமா வந்து ஒரு இல்ல, இதை கேளுங்க. என்ன புரும்பர்க்ல இருந்தவர் ஜெர்மன்ல. சரி, இவன் வந்து ஜெர்மன்ல இவன் மாமா இருந்தது. இவன் அந்த மாமா வந்துதான் காசு அனுப்பி இவன் மாமா வந்து கொலை பண்ணி பிறகு இப்ப அச்சுவேல இருக்கிறார். இப்ப அந்த காசு 3 லட்சம் அனுப்புறது. அந்த காசுல அவன் வாழ்றான். அந்த காசுல அவன் பிக்கப் பண்ணது படிக்கிறது. இதோட பிச்சைக்கார குடும்பம். மாடு களவெடுக்கிறது. மாடு இவன் வெட்டுக்களி மாடு கள்ள மாடு வெட்டுறது. தெரியுமா? ஊர்ல வந்து இவனை 96 எல்லாம் வந்து இவனை வந்து எங்கட சொல்லக்கூடாது, எங்கட ஆக்கள் கொண்டு போய் இவனுக்கெல்லாம் பரிசம் கொடுத்துருக்கான். வெட்டு அந்த ஆக்கள் இல்லாதபடியே தான் காடுறாங்க. அது இவன் வந்து இவன பேரே வந்து கள்ள மாடு. இவன் வந்து கள்ள மாடு அடிச்சு விக்கிறது. கள்ள மாடு களவெடுக்கிறது. தேப்பன் அவனை கண்ண தெரியாது உங்களுக்கு? இல்ல நான் வந்து ஜெஃப்னா இல்லனே. இல்ல எனக்கு தெரியும். எங்க நீங்க இந்த இடம் தான் பரவாயில்ல. எந்த இடம் காட்டி விடு. இல்ல ரமேஷ், நீங்க எந்த இடம்? நீங்க ஊர்ல
நான் வந்து திருவண்ணாமலை. ஓகே பரவாயில்ல. அப்போ எங்களுக்கு எங்களோட தலைநகரம் தானே, தமிழகத்தின் தலைநகரம். ஆமா, வெரி குட். விட்டுறாதீங்க. சோ அது இல்ல இவன் கள்ளமாடு வெட்டுக்கிளி, இவன் பேர் வெட்டுக்கிளி. ஆனா இவன் போன் நம்பர் நான் தேடி தெரிஞ்சேன். நான் அந்த லேடியோட பிரச்சனை, அந்த ஸ்கூல் பிள்ளையோட கேம்பஸ் பிள்ளையோட பிரச்சனை எப்படி இவன் ஒருத்தர் நம்பர் தர மாட்டேன், தெரியாது. இல்ல அந்த வீடியோ இல்ல. அப்போ இவன் எல்லாரையும் வந்து மானபங்க படுத்தி தான் இவன் வாழ்ந்தது. என்னடா கேக்குறது போய் நீங்க வீடியோல பாருங்க. அவன் கேட்பான் எத்தனை புள்ள சொல்லு. என்னண்டா இதுல புதுசா வராங்களுக்கும் டைம் கொடுத்து கதைக்க விடுங்க. சாரி நீங்க பாருங்க நான் உங்களை குறை சொல்லல. சொக்கா நல்லா கதைங்க. சொக்கா கதைங்க. இங்க வீட்டியா சொக்கா? நான் ரெஸ்டாரண்ட் போட்டி போட்டு வந்தேன். ஓகே, விஜயன்ற யார் புதுசா வந்துக்கிறேன். விஜயன்ற இதுல சும்மா கண்டவண்டாக்கெல்லாம் நின்று லைவ்களுக்கு ரிப்போர்ட் அடிக்கிறது நிக்கிறேன். சரி நான் உங்களுக்கு ஹார்ட் அதுதான் நான் டக்கண்டு பாத்துட்டு ஆக்கள் இறங்குறாக்கள் டக்குன்னு பாத்துட்டு கை கேட்டு இறக்கி விடுவோம். விஜய் வணக்கம். இல்ல கதைச்சு ஒண்ணு இல்ல விஜய் கதைங்க, கிருஷ்ணா பற்றி கதைங்க. இல்ல நீங்க கதைங்க, சொக்கா கதைங்க நீங்க. நாளைக்கு என்ன நீதி கிடைக்கும், அந்த கோர்ட்ல என்ன நடக்கும் சொல்லுங்க விஜய். அது வந்து என்ன மாதிரி கேஸ் தெரியாது. பார்த்த இது மணி லோண்டரிங்கண்டா மெயின் பிரச்சனை அதுதான். மணி லாண்டரிங் தான் அவர் பிரச்சனை. கிருஷ்ணா வட்டிக்கு கொடுத்தாரு, எங்களுக்கும் கொஞ்சம் வட்டிக்கு தந்துட்டு உள்ளுக்க போடே நிருஜாடே ஜெயிலில மாதிரி இவனுக்கு எப்படி 9 கோடி போறேன் 5 வருஷமா. 9 கோடி எல்லா ஆண்டியும் 1 கோடி போட்டா 9 வரும் தான். 15 ஆண்டி இருந்தா எல்லா ஆண்டியும் சான்ஸ் இல்ல. நாளைக்கு அவன் வர மாட்டான், வெளியில வர மாட்டான். ஏன்னா தெரியும். ஆனா நான் எனக்கு ஒபிசியலா தெரியாது, நான் போய் உங்கள்ட்ட சொல்றது இல்ல. ஆனா எனக்கு தெரியும் அவங்க வருவான்னு நீங்க எல்லா ஆண்டி மேலும் இப்ப இல்ல ஆண்டி அப்படிதான் சொல்லி கொண்டிருந்த 17ஆம் தேதி அது அந்த டென்மார்க் வழக்கம் வந்தல சொல்லுங்க. அவர்கிட்ட தகவல் இன்னும் உண்மையான தகவல் இன்னும் சரியா எனக்கு வந்து அரசல் ப்ரொசலா வந்திருக்கு, ஒபிசியலா வரையில. ஆனா வந்து இவன் வந்து என்ன தெரியுமா, மீட்டர் வட்டிக்கு அது மட்டும் பூர்வம் எனக்கு தெரியும். எங்கண்ட ஊர்லயே வந்து விட்டு இருக்கு காசு எடுத்தா மீட்டர் வட்டி அவர் கொடுக்குற ஒரு ஆள் கதைங்கடாப்பா, ஒரு ஆள் கதைங்க. ஆனா இவன் சம்பந்தமா வெளியில வந்ததுல கொஞ்சம் சொல்லுங்க மக்களுக்கு. நீங்க இவன் சம்பந்தமா வந்து எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஏன்னா எங்கண்ட ஏரியா தான் அது வெளிகாமன்றது கொஞ்சம் தெரியும், அதால சொல்றேன். ஏன்னா இவன் வந்து சொத்து குவிப்பெல்லாம் வந்து கனபேற்ற காசை வாங்கி ஆக்களுக்கு கொடுக்கல, ஆக்களுக்கு செய்யல. அந்த காசு மற்றது இந்த யூடியூப்ல வந்து ஒரு ஆளுக்கு இப்ப இப்படித்தானே. இப்போ கனடா அண்ணன், இப்ப நான் கனடால இருக்கிறேன். அப்ப கனடா அண்ணன் அனுப்பின காசுண்டா 5 அண்ணா அனுப்புவாங்க. கனடா அங்கிள், கனடா அக்கா, கனடா ஆன்டி அனுப்புவாங்க. அப்ப இவன் என்ன செய்யறது, எல்லாருக்கும் சொல்லுவான் இதான் அனுப்பிட்டேன், இதான் அவங்களும் வீடியோ போட்டோன்னு அப்படியே எல்லாம் ப்ரூவ் ஆகி கன பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறான். அப்ப இவண்ட வந்து அப்படி ஒரு என்ன தெரியுமா நரி தந்திரம். சோ சுவிஸ் அங்கிள், சுவிஸ் அண்ணா, அப்படி லண்டன் அண்ணா, லண்டன் அண்ணா அப்படி சொல்லி இப்ப ராசனும் அப்படித்தான். அதை பத்தி கதைக்க வேண்டாம், ராசனை பேர் விடுங்க. ஆனா இப்படி இவனுக்கு வந்து இவனுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, பேச்சு திறமை இருக்கு, நல்லா பேசுவான், கதைப்பான். இப்ப நான் வேணுமான ஒரு ஃபோர்வர்ட் பண்றேன். ஒரு அண்ணன் எனக்கு சொந்தக்காரர் தான் அவர். இப்ப யூடியூப்ல விட்டுருக்கிறார். அவர் சொன்ன விஷயம் நான் வேணுமென்னா உங்களுக்கு இப்ப பிளே பண்ணி காட்ட வேண்டாம், நான் அனுப்பி விடுறேன். அந்த ஒரு அண்ணன் இருக்கிறார், அவர் வந்து சம்சூன் அவரே வாங்கலையாம், அவனுக்கு வந்து ஆர்டர் பண்ணி அவனுக்கு கொடுத்ததுலாம் பார்த்திருப்பீங்க. இது வந்து ஒரு மனித ஜென்மமே இல்லை. என்ன சொல்ல, ஏழை இந்த கண்ணீர்ல இவன் வந்து கோடிக்கணக்கில் வீடுகள் புழுதாயிருது. இவனை வந்து ஒரு வீடியோட்டு போறான் 5000 யூரோக்கு ஒரு கிளிநொச்சி முல்லைத்தீவுல இருந்து ஒரு புள்ள போன் காய்ச்சன்னு சொல்லி 5000 ரூபாய் காசுக்காக வீடியோ போடுறான். 5000 ரூபாய் காசுன்னா இவன் ஒரு நாளைக்கு ஒரு கடையில போய் சாப்பிட்டுட்டு போற காசு. அவன் சாப்பாடு அப்போ வேலைக்கு போகல கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு தெரியும்.
கள்ளன் இல்ல, மகா கள்ளன், திருடன், நாடகம். சிவாஜி கணேசன் ஏன் செத்தண்டா இவன் நடிப்பை பார்த்தான் ஐயா. இவரை பத்தி மீன் ஐடி காரர் இருக்காருல்ல, ஒரு மீன் ஐடி அது தெரியும் ஐயா. அவர் வந்து ஏற்கனவே இவரை புடிச்சு கொடுப்பேன் சொல்லி கொண்டிருந்தவர் இல்ல, அவர் தான் எல்லாம் 70% செய்யறவர். அவர்தான் வந்து உள்ளாளு. அவர் வந்து கேஸ் செய்கிறது கொஞ்சம் படிச்சவர். நான் இல்ல, மீனாயிரி நான் இல்ல. அவர் எக்ஸ்பர்ட் ஐடி ஒண்ணு, அது சூப்பர் ஐடி ஒண்ணு இல்ல. ஆனா வந்து அவர் வந்து பாருங்க, அலம்பல் புலம்பல கதைக்க மாட்டார் எங்களை. இல்ல எல்லாம் ஜெனுவன் தான். எல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் ஐடி ஒண்ணு, அது சூப்பர் ஐடி. அண்ணா அந்த மீன் ஐடி எங்க யூரோப்லானே இருக்கு? இல்ல, யூரோப் இல்ல, எங்கேயோ இருக்காங்க, ஆஸ்திரேலியா அங்க இருப்பாங்க மேபி. அப்படித்தான். ஆனா நான் இல்ல, நாங்கள் இல்ல, எனக்கும் தெரியாது அவரை. ஆனா ரதன் இருக்கான, ரதனே அழிச்சதே அவன் தானே. ரதன் எவ்வளவு களவு எடுத்தோம் தெரியுமா? யார் தமிழ் எடுங்க மேல எடுக்க ரதன் சொல்லி அந்த ஈச்சலம் உங்களோட ஊர் தான். அவனால கள்ள தெரியுமா? அவன் பெரிய ஃப்ராட், பெரிய ஃப்ராட். அவன் கையங்களமா இல்ல பிடிபட்டவன். அதுவும் மீன் ஐடி தானே அழிச்சது. இப்ப பாருங்க, அவனுக்கு சளி போற இல்லையா? அவனுக்கு சளி எல்லாம் இல்ல. இப்ப சளி இல்ல, ஒண்ணு இல்ல. ஏன் துரத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சக்தி கிச்சன் தெரியும். அவர் ஒருக்கா போய் அவனுக்கு அந்த அன்னைக்கு வந்து அந்த தம்பிக்கு சொன்னவர், எனக்கு வீடு இல்லைன்னு. அவனுக்கு வீடு எல்லாம் இருக்கு. பொய்யா ஒரு குட்டில் வீட்டை காட்டினா அவனுக்கு வீடு இல்லைன்னு. அப்படி ஒரு கெரியனா தெரியுமா உங்களுக்கு? வந்து சக்தி கிச்சன் உங்களுக்கு தெரியுமா? சூசில் இருக்கிற இந்த சமைப்பார், அந்த வீடியோ எல்லாம் போடுவாங்க டிக்டாக். சக்தி கிச்சன் சொல்லுங்க. இவன் வந்து பல பொம்பளைகளோட தொடர்பு, அவளை வீடியோ குளம் எடுத்திருக்காங்க. ராதனா இவன் தான் கிருஷ்ணா. கிருஷ்ணா ஏன் அன்டிமேர் தான். அன்டிமேருக்கு அங்க வந்து மசாஜ் பண்றது, மற்றது அவங்க அன்டிமேர். இப்ப அங்கிள் மேர் என்ன செய்யற, வரியை போட்டு படுத்துடுவீங்க. சோ இவர் வந்து கொண்டு போய் வேன்ல இவரை நம்பி விடுவாங்க, தெரியும் தானே. அப்படி ஆடைக்க பார்க்கல உடந்த நித்யானந்த சாமி மாய்த்தான். நித்யானந்த சுவாமி தெரியுமா உங்களுக்கு?